யாரா நீ? நான் ஏன்டா உன் கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது உங்கள் கூட இருக்குன்னு ஆசைப்படுறோம் இல்லைங்க. நீங்கள் நீ கஷ்டப்படுறீங்க தெரியுமா? உங்கள் கூட இருந்து உங்களை முன்னேற்றணும்னு ஆசைப்படுறவங்க நான் இந்த ராஜலக்ஷ்மி. நம்பி ஜாயின் பண்ணுங்கள். ஹாய் ஃபேமிலி, நம்ம இப்போது ஸ்டாண்டர்ட் 8 சப்ளிமெண்ட்ரி ரீடர் யூனிட் 4 பார்க்க போகிறோம். கிராசிங் த ரிவர் பை மனோஜ் தாஸ் அப்படின்றவர் இந்த ஸ்டோரி எழுதியிருக்காரு. கிராசிங் த ரிவர். த செலிப்ரேட்டட் பண்டிட் had many disciples and admirers. Among them was the landlord of the area who lived on the other side of the river. ஒரு செலிப்ரேட்டட் பண்டிட் அப்படின்னா ஒரு பண்டிதர் வந்து இருந்திருக்காரு ஒரு ஊரில். அவர் வந்து ரொம்ப செலிப்ரேட்டட் பண்டிட்னா ரொம்ப அவர் எல்லாரும் கொண்டாடுறாங்க, ரொம்ப புகழ் வாய்ந்த ஒரு பண்டிட் அவர். அவருக்கு நிறைய டிசைபிள்ஸ் அண்ட் அட்மிரர்ஸ், அவரை வந்து ஃபாலோ பண்ணுறவங்க, அவருக்கு டிசைபிளாக இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இவங்களுக்கு நடுவில் இன்னொருத்தர் யார் இருக்காருன்னா, அதர் சைட் ஆஃப் த ரிவர். இந்த பண்டிட் இருந்தார் இல்லையா, அதுக்கப்புறம் ஒரு ரிவர் இருக்குது. அந்த ரிவரோட அதர் சைடு வந்து இருக்கிற ஏரியாவோட லேண்ட்லார்டும் வந்து இந்த பண்டிட்டுக்கு டிசைபிள். த லேண்ட்லார்ட் ஹேட் கமிஷன்ட் அ புவர் மில்க்மெய்ட் மோட்டி டு சப்ளை அ டம்ளர் ஃபுல் ஆஃப் மில்க் டு த பண்டிட். இந்த லேண்ட்லார்ட் வந்து அந்த பண்டிட்டுக்கு வந்து ஒரு காணிக்கையாக, ஒரு அன்பாக ஒரு மில்க் மெய்டு, ஒரு மோட்டி அப்படின்ற ஒரு மில்க் மெய்டை வந்து பால்காரங்களை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு. இவர் காசு கொடுத்து கமிஷன்டுனா இவரோட செலவில் ஒரு மில்க் மெய்டு, அவங்க அந்த பொண்ணு பேர் வந்து மோட்டி. டெய்லி வந்து ஒரு டம்ளர் ஃபுல் ஆஃப் பாலை வந்து பண்டிட்க்கு போய் கொடுத்துட்டு வரணும் எவ்ரிடே இந்த மார்னிங். இந்த வேலைக்கு இன்சார்ஜ் போட்டிருக்காரு அந்த லேண்ட்லார்ட். த மில்க் மேட் டிஸ்சார்ஜ் ஹர் டியூட்டி ஃபெய்த்ஃபுல்லி டே ஆஃப்டர் டே. அந்த மில்க் மேட் வந்து நாள் தவறாமல் டெய்லி போய் பால் வந்து அந்த பண்டிட்க்கு வந்து கொடுத்துட்டு வந்திருக்காங்க. ஷீ கிராஸ் த ரிவர் பை த ஹெல்ப் ஆஃப் அ ஃபெரி போட் அண்ட் ரிட்டர்ன் டு ஹோம் இன் த சேம் வே ஆஃப்டர் டெலிவரிங் த மில்க் அட் த பண்டிட்ஸ் ஹவுஸ் ஹோல்ட். பண்டிட்டோட வீட்டுக்கு வந்து டெய்லி அவள் எப்படி போவான்னா, ஒரு ஃபெர்ரி ஒரு போட்டு மூலமாக அந்த போட்டில் ஏறி அந்த ரிவரை க்ராஸ் பண்ணி பால் கொடுத்துட்டு திருப்பி வந்து வீட்டுக்கு வந்து போகிறதுக்கு திருப்பி அதே போட்டில் வந்து ரிவரை க்ராஸ் பண்ணி வந்துடுவாள். ஆஃபன் த பண்டிட் ஹிம்செல்ஃப் ரிசீவ் த மில்க். எப்பயுமே பால்காரமாக வரும்போது பண்டிதரே வந்து பாத்திரத்தில் வந்து பாலை வாங்கிக்கிட்டு போவார். மோட்டி ப்ரோஸ்ட்ரேட்டட் பிஃபோர் ஹிம். எப்பயுமே அந்த பண்டிதர் முன்னாடி வரும்போது மோட்டி வந்து தரையில் விழுந்து அந்த பண்டிதரை வந்து வணங்கிட்டு தான் பாலை வந்து கொடுத்துட்டு வருவாள் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக. ஷீ டிட் நாட் ஃபெயில் இன் அ டியூட்டி ஈவன் ஆன் ஸ்மோக் டேஸ். இட் ரீடெயின்ட் ஹெவிலி. ரொம்ப கடுமையான என்விரான்மெண்ட் இருக்கிற அதாவது சூழ்நிலை இருக்கிற நாள்லேயும் கூட அவளோட டியூட்டியை வந்து அவள் செய்ய வந்து அவள் தவறல. வாட் அ கிரேட் ப்ரிவிலேஜ் இட் இஸ் டு சர்வ் அ கிரேட் பண்டிட். எவ்வளோ பெரிய விஷயம் ஒரு பண்டிதருக்கு வந்து பால் எடுத்துகிட்டு போய் கொடுக்கறது. இந்த வேலையை வந்து நான் தவறாமல் செய்வேன் அப்படின்னு அவள் சொல்கிறா. ஷீ வுட் டெல் தோஸ் டாயில் ஹூ வுட் சிம்பத்தைஸ் வித் ஹர் ஃபார் அர் கண்டினியூஸ் டாயில். இவள் கஷ்டப்பட்டு டெய்லி போட்டில் ஏறி ரிவரை க்ராஸ் பண்ணி பால் கொடுத்துட்டு வர்றது வந்து இவ்வளோ கஷ்டப்படுறியே அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இது எவ்வளோ பெரிய புண்ணியம் அந்த பண்டிதருக்கு பால் கொடுத்துட்டு வர்றது அப்படின்னு இவள் சொல்கிறாள். த பண்டிட் வாஸ் அன் எலக்வென்ட் ஸ்பீக்கர். அவர் எலக்வெண்ட் அப்படின்னா ரொம்ப ஃப்ளூவெண்ட்டாக நல்ல எக்ஸ்ப்ரெசிவாக விஷயங்களை வந்து சொல்கிற ஒரு நல்ல ஸ்பீக்கர் அவர். வென்எவர் ஹீ கேவ் அ டிஸ்கோர்ஸ், ஒரு ஸ்பீச், ஒரு டிஸ்கஷன் மக்கள் முன்னாடி, ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புள் முன்னாடி அவர் கொடுக்கறத வந்து மக்கள் வந்து லிசன் பண்ணுவாங்க. த மில்க்மெய்ட் டூ மேட் இட் அ பாயிண்ட் டு ஸ்டாண்ட் பிஹைண்ட் த ஆடியன்ஸ். எப்பயாவது வந்து பண்டிதர் வந்து ஒரு ஸ்பீச்சு ஒரு இது கொடுத்துட்ருக்கும்போது அந்த நேரத்தில் இந்த மில்க்மெய்ட் வந்து மோட்டி வந்து போகும்போது அவ்வளோ ஆடியன்ஸ் பின்னாடி நின்று அவர் பேசுகிற அவரை ஆற்ற சொற்பொழிவை வந்து இவ கவனிப்பாள். Not that she understood much, but she was sure that Pandit was speaking about God and truth, similar tough and complex matters.
அதாவது அவளுக்கு ரொம்ப புரியலனாலும் பண்டிதர் வந்து எதை பற்றி பேசுகிறாருன்ற அளவுக்கு இவளுக்கு புரியுது. காடை பற்றி பேசுகிறாரு, ட்ரூத் பற்றி பேசுகிறாரு, டஃப் அண்ட் காம்ப்ளெக்ஸ் விஷயத்தை பற்றியும் இவர் பேசுகிறாரு. எப்படின்னா ஹவு மச் நாலேஜ் த மேன் மஸ்ட் பி பொசஸிங் டு ஹோல்ட் ஸோ மெனி பீப்புள் ஸ்பெல் பவுண்ட் ஃபார் ஹார்ஸ். அதாவது இவ எப்படி யோசிக்கிறா அப்படின்னா, இந்த பண்டிதருக்கு வந்து எவ்வளோ நாலேஜ் இருக்கணும். ஏன்னா இவர் சொல்கிறது வந்து ஸ்பெல் பவுண்டுனா ஆச்சரியமாக வாயை திறந்து கேட்டுகிட்டே இருக்கிற இவ்வளோ மக்கள் முன்னாடி பேசணுன்னா இவருக்கு எவ்வளோ நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு மூர்த்தி நினச்சிக்கிறா. ஒன்லி ஒன் ஹூ இஸ் வெரி நியர் டு காட் அண்ட் ட்ரூத் கேன் கமெண்ட் சச் விஸ்டம் ஷி தாட். அதாவது யார் வந்து கடவுளுக்கு ரொம்ப அருகாமையிலையும் வாய்மையே பேசுகிற ஒருத்தவங்களால் மட்டும்தான் இவ்வளோ விஸ்டம் இருக்க முடியும், இவ்வளோ நாலேஜ் இருக்க முடியும் அப்படின்னு மூர்த்தி நினைக்கிறா. She was happy that she made a humble contribution towards the Pandit's physical well-being by regularly supplying him with pure milk. தண்ணி கலக்காத ஒரு நல்ல பால் வந்து பண்டிதரோட உடலுக்கு நன்மை கொடுக்குற அளவுக்கு இவளால் வந்து இந்த சின்ன செயலை வந்து அவளால் செய்ய முடியுது அப்படின்னு இவளுக்கு ரொம்ப சந்தோஷம். Even if the landlord fails to pay me for the milk and my labor, I will not fail in my duty, she resolved. அவள் வந்து ஒரு உறுதி எடுத்துக்கிறா. ரிசால்வ்னா ஒரு டிட்டர்மினேஷனோட ஒரு முடிவு எடுக்கிறது. லேண்ட்லார்ட் வந்து நமக்கு காசே கொடுக்கலனாலும் நம்ம செய்கிற வேலைக்கு கொடுக்குற பாலுக்கு நான் கண்டிப்பாக என்னோடய டியூட்டியை வந்து காசுக்காக பண்ணலனாலும் கண்டிப்பாக தவறாமல் அவருக்கு போய் பால் கொடுத்துட்டு தான் வருவேன் அப்படின்னு இவள் முடிவு எடுக்கிறா. One day, while receiving the milk, the Pandit told Moti, "Women, can you bring the milk at the least an hour before the sunrise for only a month? I am under a vow for performing a certain ritual for which I need the milk that early." ஒரு நாள் வந்து பண்டிதர் வந்து மோட்டிக்கிட்ட சொல்கிறாரு, பொண்ணே, எனக்கு வந்து சன்ரைஸ்க்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே எனக்கு பால் கொண்டு வர முடியுமா? ஒரு மாதத்துக்கு எனக்கு வந்து பால் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் காலையில் வேணும். நான் வந்து ஒரு எடுத்திருக்கேன், அதாவது ஐ மண்டர் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். நான் வந்து ஒரு ஒரு ரிச்சுவல், ஒரு யாகமோ இல்லை ஒரு சடங்கோ ஏதோ ஒன்று பண்ணுறதுக்கு நான் பண்ண போகிறேன். அதுக்கு எனக்கு வந்து மில்க் வந்து அவ்வளோ காலையிலேயே தேவைப்படுது, எனக்கு எடுத்துகிட்டு வர முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. ஐ வில் டூ as you say, oh master, the milkmaid assured him enthusiastically. enthusiasticனா ஒரு இன்ட்ரெஸ்டோட கண்டிப்பாக நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு ஒத்துக்கிறான். பட் the next day, by the time she reached the Pandit's house, it was already daybreak. ஆனால் நெக்ஸ்ட் டே வந்து அவள் வந்து பண்டிதரோட வீட்டுக்கு வரத்துக்கு முன்னாடியே விடிஞ்சிருது. அவளால் சீக்கிரம் கொண்டு வர முடியல. ஸோ இப்போ மன்னிப்பு கேட்குறா. பார்டன் மீ மாஸ்டர் ஃபார் மை லேப்ஸ். நான் வந்து நேரம் தவறுனதுக்கு, லேப்ஸ்னால் நேரம் தவறுறது, என்னோட நேரம் தவறுனதுக்கு என்னை மன்னிச்சிருங்க. பட் வாட் குட் ஐ டூ, நான் என்ன பண்ணுறது? செட் த மில்க் மேட் அப்பாலஜெட்டிக்லி. சாரி கேட்குறா. ஐ வாஸ் ப்ரெசன்ட் ஆன் த பேங்க் ஆஃப் த ரிவர் லாங் பிஃபோர் சன்ரைஸ். இவ காலையிலேயே வந்துட்டாலாம், சன்ரைஸ்க்கு முன்னாடியே பேங்க் ஆஃப் த ரிவர்னால் ஆத்தோரத்துக்கு வந்துட்டா. But the boatman did not turn up that early, even though I had informed him of the need for me to cross the river while it was still dark. இவ வந்து முன்னாடி நாளே அந்த போட்மேன் கிட்டே இன்ஃபார்ம் பண்ணிட்டா, நாளை காலையில் ஏர்லியாக நீ வரணும், நான் வந்து இந்த ரிவரை வந்து க்ராஸ் பண்ணணும், விடியலைனா கூட நான் க்ராஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணிட்டா. ஆனாலும் இவ காலையிலேயே சன்ரைஸ்க்கு முன்னாடியே பார்த்தா போட்மேன் இல்லை. He said since the rivers is in the spate, it would not be possible for him to ply the boat in darkness. அதாவது ஸ்பேட் அப்படின்னா ஆற்றுல வந்து நிறைய தண்ணி போகுது, ரொம்ப ஃப்ளட்டிங்காக தண்ணி நிறைய போகிற டைமுக்கு என்னால் என்னால் போட் ஓட்ட முடியாது இருட்டில், அதனால் வந்து என்னால் வர முடியல அப்படின்னு சொல்லிட்டாங்க போல இருக்கு. யூ குட் நாட் கிராஸ் த ரிவர் வித்தவுட் த போட்மேன் அப்படின்னு கேட்குறாரு பண்டிட். மூர்த்தி வந்து போட்மேனால் தான் என்னால் இன்னைக்கு சீக்கிரம் வர முடியலன்னு ரீசன் சொன்னதுக்கப்புறமா பண்டிதர் கேட்குறாரு, போட்மேன் இல்லாமல் உன்னால் ரிவரை கிராஸ் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்குறாரு. I wonder how then the mystics say that one could cross even the ocean of life by uttering the name of Vishnu. அதாவது பண்டிதர் என்ன சொல்கிறாருன்னா, லார்ட் விஷ்ணு அவரோட நேமை வந்து நம்ம சொன்னாலே இந்த கடலை கூட தாண்டிட முடியும் அப்படின்னு எப்படி சொல்கிறாங்க? உன்னால் இந்த போட்மேன் இல்லாமல் இந்த ரிவரை கூட தாண்ட முடியலையா அப்படின்னு பண்டிதர் கேட்குறாரு. எப்படி கேட்குறாருன்னா, கமெண்டட் த பண்டிட் ஜாக்லர்னா ஃபன்னியாக கேட்குறாரு.
பகவான் விஷ்ணுவோட பேரை சொன்னால் கடலையே தாண்டிட முடியும், உன்னால் போட்மேன் இல்லாமல் இந்த ரிவரை தாண்ட முடியலையா அப்படின்னு சிரிப்பாக கேட்குறாரு. Sure that the poor woman would hardly understand the import of his wise observation. இவர் வந்து இப்படி சொல்கிறத வந்து அந்த போர் உமனால் புரிஞ்சிக்க முடியாது. ஸ்டில் வந்து அவள் இருக்கா. வெல் சார், நோபடி ஹேட் டோல் மீ தட் செட் மோத்தி என்ன மர்மர். அதாவது இதை பற்றி இவள் கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இல்லை இல்லையா, அவளுக்கு அவ்வளோவா புரியல. ஸோ அவள் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு யாருமே இதை சொன்னதில்லை, விஷ்ணுவோட பேரை சொன்னால் கடலை தாண்டிட முடியும் அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி அவள் மர்மர்னா முணுமுணுக்கிறான். அப்படியா சார், என்கிட்ட இதை பற்றி யாரும் சொன்னதில்லை அப்படின்னு சொல்கிறான். தட் இஸ் சீக்ரெட் செட் த பண்டிட் ஒன்ஸ் அகெயின் ஜாக்லர்லி. பண்டிட் வந்து ஃபன்னியாக வந்து ஆமாம் அதுதான் ரகசியம் அப்படின்னு திருப்பி சொல்கிறாரு. ஹூ பட் அ பையஸ் அண்ட் கிரேட் சேஜ் லைக் யூ குட் நெவர் நோ சச் சீக்ரெட்ஸ். தேங்க்யூ சார் பாசிங் இட் ஆன் டு மீ. மோத்தி சொல்கிறான். மோத்தி வந்து இவர் வந்து ஃபன்னியாக சொல்கிறது வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறா. ரொம்ப பையஸ்னால் ரொம்ப ரிலீஜியஸான, ஓகேவா, பையஸ்ன்ற மீனிங் வந்து என்னென்னா ரிலீஜியஸ். ஒரு ரொம்ப ரிலீஜியஸான ஒரு பெரிய முனிவர் நீங்கள், உங்களுக்கு தான் வந்து இந்த மாதிரி சீக்ரெட்ஸ்லாம் தெரியும், என்கிட்ட இந்த ரகசியத்தை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு மோட்டி சொல்கிறான். The pandit could not check himself from bursting into a loud guffaw at the women's naivety. அதாவது இவ இப்படி வந்து அப்படியே முனிவரே, இவ்வளோ பெரிய ரகசியத்தை வந்து என்கிட்ட நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு அவள் சொன்னதும் நம்ம விளையாட்டை சொன்னது இவ சீரியஸாக எடுத்துக்கிட்டாலே அப்படின்னு குஃபானா சத்தமாக சிரிக்கிறாரு பண்டிதர். எதை பார்த்து சிரிக்கிறேன்னா, இந்த விமனோட இன்னசென்ஸை பார்த்து. இவளுக்கு தெரியலையே, நெய்விட்டினா இன்னசென்ஸ், இந்த விமனோட இன்னசென்ஸை பார்த்து அவர் சிரிக்கிறாரு. அவ்வளோதான், மோட்டி போயிடுறா. டேஸ் பாஸ்ட், அந்த மாதத்தில் நிறைய நாள் போயிடுது. த பீரியட் ஆஃப் த பண்டிட்ஸ் கேம் டு அன் எண்ட். அந்த பண்டிதரும் அந்த ஒரு மாதம் வந்து அந்த ரிச்சுவல் பண்ணுறாருல, அதுவும் முடிய போகிற நாள் வருது. He told the milkmaid, Moti, I must say that you have served me very well. I appreciate the pain you took in getting up in the small hours and milking the cow and delivering the milk to me at dawn. I bless you அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா என்னென்னா, எனக்கு வந்து நீ நல்ல உதவி பண்ணியிருக்க, நான் வந்து உன்னை அப்ரிஷியேட் பண்ணுறேன். நீ ரொம்ப கஷ்டப்பட்டு காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சு அவ்வளோ ஸ்மால் ஹார்ஸ் அவ்வளோ ஏர்லியாக தூங்கி எழுந்திரிச்சு பால் கறந்து அந்த பால் எடுத்துகிட்டு வந்து எனக்கு டெலிவர் பண்ணியிருக்க விடிய காலையிலேயே, நான் வந்து உன்னை ப்ளெஸ் பண்ணுறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. மோத்தியும் வந்து பவ் பண்ணுறா, ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பணிவாக பவ் பண்ணுறா. ஸோ சார், ஃப்ரம் டுமாரோ ஐ ரிப்போர்ட் அஸ் பிஃபோர் சூன் ஆஃப்டர் த சன்ரைஸ், இஸ் தட் ஆல் ரைட்? ஸோ உங்களோட ரிச்சுவல் இன்றைக்கியோட முடிஞ்சதுனால நாளையிலேருந்து வந்து சன்ரைஸ்க்கு அப்புறமே எடுத்துகிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்குறா. உடனே பண்டிதரும் ஃபைன், ஓகே. அண்ட் தென் ஹி ரிமெம்பர்ட் த போட்மேன். மோட்டி ஹி செட், டெல் த போட்மேன் ஹவு ப்ளீஸ் டைம் வித் ஹிம். அதாவது இப்போது இவ வந்து காலையிலே சீக்கிரம் எழுந்திரிச்சு பால் கறந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்ததுக்கு இவர் நன்றி சொன்னார் இல்லையா, அதே மாதிரி போட்மேன் தானே இவளை வந்து கூட்டிகிட்டு வரான் டெய்லி காலையில் அவ்வளோ ஏர்லியாக. ஸோ அவனுக்கும் என்னோட சந்தோஷத்தை சொல்லு, நான் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அவனோட வேலைக்கு அப்படின்னு, இதையும் நீ போட்மேன் கிட்ட சொல்லிடுன்னு சொல்கிறாரு பண்டிதர். உடனே மோட்டி சொல்கிறா, பட் சார், ஐ நெவர் பாதர்ட் ஹிம் நோயிங் வெல் தட் ஹீ குட் நாட் கம் தட் ஏர்லி, செட் மோட்டி. பட் நீங்கள் போட்மேன் கிட்ட நீங்கள் சந்தோஷப்பட்டதை சொல்கிறீங்க, பட் நான் அவனை கண்டுக்கவே இல்லை. அவன் எப்படியும் இவ்வளோ சீக்கிரம் வரமாட்டான் அப்படின்றதுனால நான் அவர்கிட்ட பேசுகிறது, அவர்கிட்ட அவர் பெருசாக நான் பாதர் பண்ணிக்கல அப்படின்னு மோட்டி சொல்கிறான். Who then plied the boat for you? பண்டிதர் கேட்குறாரு. அப்போ உனக்காக போட் ஓட்டுனது யார் அப்படின்னு கேட்குறாரு. போட்? வை சார், ஐ டிட் நாட் நீட் எனி போட். மோத்தி சொல்கிறான். போட்டா? எதுக்கு சார், நான் வந்து போட்லேயே வரலையே அப்படின்னு சொல்கிறான். ஹவு தென் டிட் யூ க்ராஸ் த ரிவர்? அப்போ எப்படி தான் நீ வந்து ஆற்றை கடந்து வந்த அப்படின்னு பண்டிதர் கேட்குறாரு. குட் காட், muttered Moti. You who can remembered 100 pages of scriptures forgot the secret you passed on to me the other day. மோட்டி கேட்குறா, ஐயோ கடவுளே, நீங்கள் எவ்வளோ ஸ்கிரிப்சர்ஸில் இருக்கிற ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பேஜஸை வந்து மனப்பாடமாக ஞாபகம் வச்சுருக்கிற நீங்கள் அன்றைக்கி என்கிட்ட ஒரு சீக்ரெட் சொன்னீங்களே, அதை மறந்துட்டிங்களா அப்படின்னு கேட்குறா.
பண்டிதர் வந்து வாட் யூ மீன் ஆஸ் த பண்டிட் இன்ட்ருகேட்னா க்யூரியஸாக ஆர்வமாக கேட்குறாரு. எதை சொல்கிற நீ அப்படின்னு கேட்குறாரு. ஐ ஜஸ்ட் அட்டர் த நேம் ஆஃப் விஷ்ணு அண்ட் வாக் அக்ராஸ் த ரிவர். அந்த ரகசியம் என்னென்னா, நான் லார்ட் விஷ்ணுவோட நேமை சொல்லிக்கிட்டே ரிவரை வந்து க்ராஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு மோட்டி சொல்கிறான். த வாட்டர் ரிமைன்ஸ் ஆங்கிள் டீப் ஃபார் மீ. அந்த ரிவர் வந்து எனக்கு ஆழமாகவே இல்லை, என்னோடய குதிகால் நனைய அளவுக்கு தான் வந்து ஆறு இருந்துச்சு. நான் விஷ்ணுவோட பேரை சொல்லிகிட்டே ஆற்றை கடந்துட்டேன் அப்படின்னு மோத்தி சொல்கிறான். ஆங்கிள் டீப், பட் isn't the river in spate? Isn't it fact that even in the hottest summer there is enough water in the river for boats to ply? As the pandit, என்னது குதிக்கால் அளவில் தான் தண்ணி இருந்துச்சா? ஆற்றுல வந்து அவ்வளோ வெள்ளம் போகுதே. பட் isn't the river in spate? Isn't it fact that even the hottest summer there is enough water? அதாவது கடுமையான வெயில் காலத்தில் கூட இந்த ஆற்றுல போட்டு விடுற அளவுக்கு வந்து நிறைய தண்ணி இருக்குமே அப்படின்னு பண்டிதர் கேட்குறாரு. ஆமாம், கரெக்டு, ஆற்றுல வந்து வெள்ளம் போகுது தான். பட் நான் வந்து ஐ அப்ளை த சீக்ரெட், நான் தான் அந்த சீக்ரெட்டை யூஸ் பண்ணுறேனே. மோத்தி வாஸ் சர்ப்ரைஸ் தட் பண்டிட் ஹட் டோட்டலி ஃபர்காட் ஹிஸ் ஓன் சீக்ரெட் ஃபார்முலா. பண்டிதரே வந்து அவர் சொன்ன ரகசியத்தை மறந்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு மோத்திக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது. பண்டிதர் சொல்கிறாரு, ஐ சி, ஓ அப்படியா அப்படின்னு கேட்குறாரு. உடனே மோத்தி வந்து, ஸோ நவ் யூ ரிமெம்பர்ட், செட் மோத்தி ஃபீலிங் ஹாப்பிலி, ஃப்ரம் டுமாரோ ஐ வில் டேக் ரீகோர்ஸ் டு த போட், லெட் மீ அப்ளை த சீக்ரெட் ஃபார் த லாஸ்ட் டைம், ஹோல்ட் ரிட்டர்னிங் டுடே. அதாவது ஓகே அப்பாடா உங்களுக்கு இப்போயாவது ஞாபகம் வந்துச்சே அப்படின்னு அவள் ஹாப்பியாக சொல்லிவிட்டு, நாளையிலேருந்து நான் போட்டில் தான் வருவேன், ஏன்னா லேட்டாக தானே வரணும் நாளையிலேருந்து. இப்போ வந்து நான் சீக்கிரம் வந்துட்டதுனால ரிட்டர்ன் போகிறதுக்கு வந்து நான் அந்த சீக்ரெட்டை யூஸ் பண்ணி, நான் இன்றைக்கி மட்டும் சீக்ரெட்டை யூஸ் பண்ணி ஆற்றை கடந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். லெட் மீ அப்ளை த சீக்ரெட் ஃபார் த லாஸ்ட் டைம், ஹோல் ரிட்டர்னிங் டுடே அப்படின்னு சொல்கிறான். மோட்டி ஸ்டெப்ட் அவுட் ஆன் டு த ரோட். இவ கிளம்புறா, அந்த பண்டிதரோட வீட்டிலேருந்து கிளம்புறா. இட் வாஸ் அ ஃபாகி டான். ஃபாகினா ரொம்ப பனியாக இருக்கிற விடிய காலை நேரம் அது. நோ டவுட் த விமன் வாஸ் கிட்டிங் ஹிம், கன்க்ளூடட் த பண்டிட் அண்ட் ஃபாலோடர் டிப்டோ. இந்த பொண்ணு ஏதோ பொய் சொல்கிறா, சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறா அப்படின்னு இந்த பண்டிதர் நினச்சிட்டு அந்த மூர்த்தியை ஃபாலோ பண்ணுறாரு. அப்பான் ரீச்சிங் த ரிவர் பேங்க், ரிவர் கிட்டே போயிட்டு ஆற்று ஓரத்துக்கு போனதுக்கப்புறம் மோத்தி புட் ஹர் எம்டி பாட் டவுன் அண்ட் வித் ஃபோல்டட் ஹேண்ட்ஸ் பேட் ஒபிசன்ஸ் டு த ரிவர். மோத்தி வந்து அவள் கையில் இருந்த பால் பாத்திரத்தை, எம்டியாக இருக்கிற பால் பாத்திரத்தை கீழே வச்சுட்டு அவள் கை கூப்பி வணங்குறா ரிவருக்கு. ஒபிசன்ஸ்னால் ரெஸ்பெக்ட் கொடுக்குறா. ரிவரை வந்து வணங்கிட்டு கீழே இருக்கிற அந்த பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு, தென் பிக்கிங் அப் த பாட் ஷி ஸ்டெப்ட் இன் டு த வாட்டர். தண்ணிக்குள்ளே கால் வைக்கிறா. ஸ்ட்ரக் டம், த பண்டிட் saw her crossing the river walking with ease. பண்டிதர் வந்து அவர் கண்ணால் நம்பவே முடியல, வாயடிச்சு போயிட்டார். ஸ்ட்ரக் டம்னா வாயடிச்சு போகிறது. கிராசிங் த ரிவர் வாக்கிங் வித் ஈஸ், எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஈஸியாக ஆற்று மேலே நடந்து போகிறத பண்டிதர் பார்க்குறாரு. த பண்டிட் ஆல்மோஸ்ட் ஃபெயிண்டட், அவருக்கு அதை பார்த்து மயக்கமே வந்துருச்சு. வைல் டெமான்ஸ்ட்ரேட்டிங் த மிராக்கிள் ஆஃப் ஃபெய்த், த ஸ்டோரி ஆல்சோ ட்ராஸ் அ கான்ட்ராஸ்ட் பிட்வீன் ஸ்காலர்ஷிப் அண்ட் இன்னசென்ஸ், பிட்வீன் த நாலேஜ் விச் ஸ்காலர்ஷிப் செக்யூர்ஸ் பட் விச் ரிமைன்ஸ் அ மியர் தியரி அண்ட் த நாலேஜ் தட் ஒர்க்ஸ் த்ரூ ஒன்ஸ் கம்ப்ளீட் ஃபெய்த் அண்ட் சரண்டர் டு த லார்ட். அதாவது ஒரு நம்பிக்கையை வைக்கிறதுனால ஏற்படுற அற்புதத்தை வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணும்போது ரெண்டு கான்ட்ராஸ்டாக, ஸ்காலர்ஷிப்னால் அவங்களுக்கு இருக்கிற நாலேஜுக்கும் இன்னசென்ட்டாக ஒரு விஷயத்தை நம்பி அதை செய்கிறதுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை தான் நம்ம இங்கே பார்க்குறோம். மோத்தி வந்து உண்மையாக இன்னசென்ட்டு தான், இது நம்ப முடியாத ஒரு விஷயம். பட் அதை அவர் நம்பி கடவுள் மேலே சரண்டர் பண்ணிவிட்டு இதை பண்ணதுனால அந்த மிராக்கிள் நடந்திருக்கு. Who then plied the boat for you? ஸ்டோரி அகெயின் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ அதான் சொல்கிறாங்க, மோட்டியோட நம்பிக்கையினால் அவள் வந்து அவளோட நம்பிக்கையை வந்து டோட்டலாக காட்கிட்ட சரண்டர் பண்ணதுனால அவளால் நம்பிக்கையாக ரிவரில் வந்து காலால் நடக்க முடிஞ்சிருக்கு அப்படின்னு இந்த ஸ்டோரியை முடிச்சிருக்காங்க. இந்த ஆத்தரை பற்றி பார்க்கலாம். ஹி வாஸ் born in 1934. இவருக்கு வந்து அவார்ட் வின்னிங் இந்தியன் ஆத்தர். இவர் என்னென்ன லாங்குவேஜில் எழுதியிருக்காருன்னா, ஒடியா லாங்குவேஜ்லையும் இங்கிலீஷ் லாங்குவேஜ்லையும் எழுதியிருக்காரு.
2000 வந்து மனோஜ் தாஸ் வாஸ் அவார்டட் ஃபார் சரஸ்வதி சம்மன் அப்படின்ற அவார்டு வந்து அவருக்கு கொடுத்துருக்காங்க. ஹி வாஸ் அவார்டட் பத்மஸ்ரீ இன் 2001, the fourth highest civilian award in India for his contribution in the field of literature and education. பத்மஸ்ரீ அவார்டு அப்படின்றது வந்து ஃபோர்த் ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு இன் இந்தியா. அது வந்து 2001 இவருக்கு கொடுத்துருக்காங்க. கென்ரா சாகித்யா அகாடமி வாஸ் bestowed its highest award, that is சாகித்யா அகாடமி அவார்ட் ஃபெலோஷிப் கொடுத்துருக்காங்க. his deeper quest led him to mysticism and he has been an inmate of Sir Aurobindo Ashram in Puducherry since 1963. அரபிந்தோ ஆஷ்ரமோட ஃபாலோவர் இவர் 1963 ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்கிற க்ளாசரி வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். ப்ரோஸ்ட்ரேட்டட்னா ஃபாலிங் ஃப்ளாட் ஆன் த கிரவுண்ட் அஸ் அ மார்க் ஆஃப் ரெஸ்பெக்ட். மூர்த்தி வந்து பண்டிட் மீட் பண்ணும்போதெல்லாம் மரியாதை நிமித்தமாக பணிஞ்சு வணங்குறது தான் ப்ராஸ்ட்ரேட் அப்படின்ற மீனிங். எலக்வெண்ட்னா ஃப்ளூவெண்ட்டாக பேசுகிறது. டிஸ்கோர்ஸ்னால் டிஸ்கஷன், ஸ்போக்கன் கம்யூனிகேஷன், ஒரு சொற்பொழிவு நடத்துறது அப்படின்னு. ஸ்பெல் பவுண்ட்னா ஃபேசினேட்டிங், கேப்டிவேட்டிங். ரிசால்வ்ட்னா ஃபர்ம்லி டிட்டர்மின் டு டூ சம்திங், முடிவெடுக்கிறது ரிசால்வ்டுனா. ரிச்சுவல் அப்படின்னா ஒரு ரிலீஜியஸ் செரமனி அப்படின்னு. என்தூசியாஸ்டிக்லினா ஈகர் இன்ட்ரெஸ்ட். அப்போலஜிட்டிக்லினா ஷோஸ் ரிக்ரெட்ஃபுல் அக்னாலஜ்மெண்ட், ஒரு சாரியாக ஃபீல் பண்ணுறது. ஸ்பேட் அப்படின்னா ரஷ், ரன், ஃப்ளட். ரிவர் இஸ் இன் ஸ்பேட் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, ரிவரில் வந்து ஃப்ளட் போகிறது தான் மீன் பண்ணுறோம். ஜாக்குலர்லினா ஹியூமரஸ், ஃபன்னி. பயஸ்னா ரிலீஜியஸ், ஸ்பிரிச்சுவல். குஃபானா லவுட் அண்ட் ஹார்ட்டி லவ். நேவிட்டினா இன்னசென்ஸ். டான்னா ஏர்லி மார்னிங். இன்ட்ரிக்விட்னா அரோஸ் த க்யூரியோசிட்டி, அட்ராக்ட் ஆகிறது அப்படின்னு. ஒபீசியன்ஸ்னால் ரெஸ்பெக்ட், ஹானர். ஒபீசியண்ட்டாக வந்து மோதி கேவ் ஹர் ஒபீசியன்ஸ் டு த ரிவர் படித்தோம் இல்லையா, ஸோ ஷீ கேவ் ஹர் ரெஸ்பெக்ட் அப்படின்னு அர்த்தம்.